ஹாய். முதலாவதா நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். வழக்கமாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷோவில் நம்ம நிறைய வித்தியாசமான விஷயஸ்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய இடங்கள் போயிருக்கோம், நிறைய பேரை சந்திச்சிருக்கோம், நிறைய பேருடைய கிச்சனில் குக்கும் பண்ணியிருக்கோம். பட் இன்னைக்கு ஆயுத பூஜை ஸ்பெஷலுங்கிறதுனால எங்களுடைய கிச்சன்லேருந்து உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் ஷோ. இது 777 பிக்கல்ஸ் வழங்கும் உங்கள் கிச்சன் எங்கள் ஷேப் வித் மீ பிரீத்தி ஆயுத பூஜை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சேர்ந்து குக் பண்ணுறதுக்கு ஒரு செலிபிரிட்டி வந்திருக்காங்க. அவங்கள வந்து நான் இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சூப்பரான வெல்கம் ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறேன். ஸோ என்னோட கிச்சனில் இருக்கிற கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வச்சு தான் நான் உங்களுக்கு ஒரு குவிக்கான வெல்கம் ட்ரிங்க் செய்ய போகிறேன். அந்த செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்காங்க, கல்கத்தாலேருந்து. ஸோ அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய ரெசிபிஸ் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் செஞ்சு அசத்த போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெல்கம் ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயுத பூஜையை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக கொண்டாடுறதுக்காக தான் இந்த செலிபிரிட்டி நம்ம வர வச்சுருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து செலிபிரிட்டிஸ்க்குலாம் அவ்வளோ குக் பண்ண தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது தான் நான் கேள்விப்பட்டு தான் சரி அவங்களோட ஒரு ஷோ பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். அதனால் எடுத்த உடனே அவங்கள அசத்தணும் இல்லையா, அதனால சூப்பரான ஒரு வெல்கம் ட்ரிங்க் நான் அவங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சூப்பரான மின்ட் ஷர்பத். ஸோ இந்த புதினா ஷர்பத்துக்கு வந்து நான் கொஞ்சம் புதினா லீஃப் இங்கே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். புதினா வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம இங்கே வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த புதினா வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் பிளாக் சால்ட், கொஞ்சம் ஜீரா பவுடர் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஒரு சூப்பரான டிஷ் குக் பண்ணி காட்ட போகிறாங்களோ அது என்னன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த செலிபிரிட்டி யாருன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய லீட் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்த மனிதன் திரைப்படத்தில் கூட அவங்க வந்து ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ட்ரிங்க் வந்து அவங்களுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இந்த புதினா கூட நான் கொஞ்சம் பிளாக் சால்ட் ஆட் பண்ணுறேன். அதோட கொஞ்சமாக ரோஸ்டட் ஜீரா பவுடர், ஸோ இந்த ஜாரில் வந்து நான் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணியிருக்கேன், அதோட கொஞ்சம் பிளாக் சால்ட், அதோட கொஞ்சம் கியூமனும் ஆட் பண்ணியிருக்கேன், ரோஸ்டட் கியூமன் பவுடர். ஸோ இதை வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புதினா பேஸ்டோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பரான ஆர்கானிக் வைல்ட் ஹனி ஆட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம ஜாஸ்தி சுகர்லாம் ஆட் பண்ணாமல் நம்ம இந்த ஹனி யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரிங்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம போட்டிருக்க இந்த புதினா அதோட இந்த மசாலா ஹனி எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஜார் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் லெமன் எடுத்துக்க போகிறோம். இது சூப்பரான மின்ட் ஷர்பத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பஞ்ச் கொடுக்கறதுக்காக அந்த லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு விருப்பம் வந்து இதோட நீங்கள் வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வழக்கமாக நாங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிடும்போது ஒரு க்ரீன் சில்லி வந்து தட்டிட்டு இதில் போட்டுருவோம். ஸோ லைட் ஸ்பைசினஸ் கிடைக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிக்சரை. ஸோ நம்மளோட ஜூஸ் இங்கே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா 7 நாட்கள்ன்ற ஒரு மூவி பண்ணிட்டுருக்காங்க இப்போ கரண்ட்டாக. அவங்க இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். ஸோ நம்மளுடைய வெல்கம் ட்ரிங்க் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய கெஸ்ட்டும் வர போகிறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணுற டைம் இப்போ ரெடியாக இருக்கும். நம்ம நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க, நம்ம அவங்கள போய் வெல்கம் பண்ணலாம். So this Ayudha Puja, let's welcome our ever gorgeous and lovely Angana Roy. Thank you. But not just that, with a lovely welcome drink. Thank you so much. Specially made for you. Thank you so much. Cheers. Cheers to you.
அண்ட் டு அவர் வியூவர்ஸ் டூ. ஸோ இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து நம்மளுடைய செட்டில் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. வி ஆர் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஐம் ஷூர் இன்னைக்கு வந்து நம்ம வியூவர்ஸ் கூட வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி நிறைய விஷயங்களும் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அங்கனா, ஸோ ஹவு டிட் யூ கம் இன் டு தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டெஸ்டினி தான் சொல்லலாம். பிகாஸ் நான் எதுவுமே பிளான் பண்ணல அந்த மூவி இண்டஸ்ட்ரி. ஆஃப்டர் மை எஜுகேஷன் மூவிஸ் தான் பண்ணணும் அப்படி நான் எதுவுமே டிசைட் பண்ணல. பட் ஒரு 5 வருஷம் முன்னாடி ரவிகே சந்திரன் சார் ஹேட் ஷார்ட் அண்ட் ஆட் ஃபார் மீ. அங்கே இருந்தால் நிறைய பேர் எனக்கு நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இட் வாஸ் இந்த டெலிவிஷன் யூனோ. ஸோ அதனால தான் நிறைய டிரெக்டர்ஸ் நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் எங்கள் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணிட்டு கேட்டேன் அந்த பொண்ணு யார், வி வாண்ட் ஹர் டு பி இன் த மூவிஸ். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் தாட் லெட் மீ டூ ஒன் மூவி. I did A.R. Murugadas sirs and Foxa Production joint venture Vatikuchi as a cameo. All right, okay. I just thought sari panla, it is more like a hobby and all that. And after that nariya offers started coming. So that's how was my journey into movies. I was for 10 varsha, I was around 10-11 years that I started modeling as a child. Okay. After I got into the ramp and slow gradually I got into the commercials and TVCs and all that. Yeah. What kind of scripts எல்லாம் வந்து நீங்க வழக்கமா சூஸ் பண்ணுவீங்க? What all the scripts நீங்க எதை பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணுவீங்க? My all-time favorite was Arundhati of Anushka's. Okay. And எனக்கு ரொம்ப இஷ்டம் that I want to do a movie where there is a lot of strength and power of a woman being highlighted. எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆக்சுவலி, ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ். எனக்கு ஐ ரியலி ஃபீல் தட் வி நீட் டு டூ சர்டன் ரோல்ஸ் லைக் தட். Otherwise I also love movies which is rom-com. Okay, so kandipa vandu you should talk. Yeah, I want to also. Yes. I want to taste. Please have some actually now I'm going to taste the drink which is prepared by Chef Preeti. So taste panna pore, let's see. Wow, wonderful, really refreshing. Yeah, love it. So there is something very refreshing for a very fresh lady in front of us. So I thought நான் வந்து உங்களுக்கு freshness கொடுக்கிறதுக்காக ஒரு drink பண்ணலாம்னு, but you already give the freshness to the whole set actually. Okay. So சொல்லுங்க அங்கனா, உங்களுக்கு நீங்க வந்து பெங்காலி இல்லையா? So உங்களுக்கு என்ன what is your favorite Bengali dish? Don't tell me rasgulla. We all know and nobody in Bengal will ever forsake rasgulla. But apart from that, what all you like to eat? உங்களுக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட? Fish எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல I think அங்க இருக்க எல்லாருக்குமே அந்த fish வந்து it's like Kerala and Bengal they have that similar culture. So true, எனக்கு fish ரொம்ப பிடிக்கும். And any dishes out of fish na மீன் குழம்பு அந்த வேற நிறைய டைப்ஸ் ஆஃப் மீன் குழம்பு லைக் கேரளா ஸ்டைல், தமிழ் ஸ்டைல், பெங்காலி ஸ்டைல் எனக்கு குக்கிங் பண்றதுக்காக ரொம்ப இஷ்டம் ஆக்சுவலி. ரொம்ப உங்களுக்கு என்ன சமைக்க பிடிக்கும்? உங்களுக்கு குக்கிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிருக்கீங்க. அது உண்மையாவே நான் செட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்டேன், உண்மையாவே அவங்க குக்கிங்ல பண்ணுவாங்களான்னு. தென் ஐ கேம் டு நோ யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் குக்கிங். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சமையல் பண்றதுக்குலாம். ஸோ என்ன உங்களுக்கு ரொம்ப குக் பண்றதுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்? எங்க பாட்டி, எங்க மாம், இன் மை ஃபேமிலி all of them are great chefs சொல்ல முடியாது. I mean they are all great cooks. You are the chef. Yeah, so I can cook all kind of dishes you can say. Not as great as a cook, but I love cooking north, south, Bengali food. You love நிறைய cooking. cuisines. ஆமா, கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு actually. So இன்னைக்கு எங்களுக்காக நீங்க என்ன குக் பண்ணி காட்ட போறீங்க? இன்னைக்கு actually as we all know it's Ayuth Puja special. அதனால ஒரு veg dish prepare பண்ண போறேன். I wish I could do something in fish and we will do something in North Indian style. We'll do a dish called Paneer Pasanda. வெல்கம் பேக். இது 777 பிக்கல்ஸ் வழங்கும் உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் வித் மீ பிரீத்தி. இது ஆயுத பூஜா ஸ்பெஷல். ஸோ சொல்லுங்க அங்கனா, நீங்க வந்து எங்களுக்காக எனக்கு சூப்பரான ஒரு பன்னீர் டிஷ் பண்ண போறீங்க இல்லையா? பன்னீர் பசந்தா யூ கோயிங் டு மேக். எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to take okay வெங்காயம். Okay. I need about 3 வெங்காயம் போதுமா? ஆமா. And 2 தக்காளி. So we are going to chop this and boil. Okay, so அந்த சாஸ்க்கான பேஸ் வந்து நீங்க ரெடி பண்றீங்களா? ஆமா, கிரேவியோட பேஸ். Correct. And I would also need this is already sliced. Peel பண்ணிருக்கு. ஆமா, it's already peeled. ஆமா. We need some cloves of garlic as well. This is North Indian speciality. People in the north and the roti, apro dosa, ரொம்ப
tastes really nice actually. So now small pieces na panna mate. This is going to be boiled, so adanalda I just need about two big pieces of the onion. பெருசு பெருசா கட் பண்ணிட்டாலே ஆமா boiled ஆயிடும் இது. boil பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா smash ஆயிடும். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் ஆக்சுவலி பிரீத்தி. something that is very quick and இங்க அம்மா வீட்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ். அதனால தான் ஓகே I'm going to put clove of garlic. Okay, நாலஞ்சு பல்ல பூண்டு போட்டுருக்காங்க. ஆமா. Okay, I would also put some garam masala powder. Okay, so the stew that is going to be coming out of it இதுதான் கறில யூஸ் பண்ணனும். போதும். Okay, போதும். So it is already okay. இப்போ வந்து இது பாயிலிங் வெச்சிருக்கோம். சோ எவ்வளவு நேரம் இது ஒரு எத்தனை விசில் about ஒரு 2 விசில் போதும். ஓகே, ஒரு 2 விசில் வரைக்கும் நம்ம அத வெயிட் பண்ணலாம் இல்லையா? So அதுக்கு we need to make a paste out of it. அதனால we have to put it in the மிக்ஸில போட்டு பேஸ்ட் பண்ணிக்குவோம். சோ அதுக்கு நம்ம பன்னீர்லாம் கட் பண்ணிக்கலாமா? ஆமா, பன்னீர் கட் பண்ணலாம் and we'll chop கொரியாண்டர் இருக்கு. ஓகே, கொத்தமல்லியும் கட் பண்ணிக்கலாம். So about 100 grams of paneer, fresh paneer. உங்களுக்கு வந்து குக்கிங்ல இந்த மாதிரி சமைக்கும் போது ஏதாவது ஃபன்னியான இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? சமைக்கும் போது இல்ல யாராவது சமைச்சு கொடுக்கும்போது அந்த மாதிரி? When I was a kid எனக்கு கிச்சடி ரொம்ப பிடிக்கும். தால் சாவல். ஓகே. So I wanted to make khichdi and then எனக்கு அந்த எவ்வளவு குவாண்டிட்டி தண்ணி கொடுக்கணும் அந்த தண்ணி குவாண்டிட்டி எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், right? When you're going to be making that pongal madri, so the quantity of the water has to be always more. So that I didn't know and I ended up making some kind of bhurji of dal and rice. So it totally got burnt and because the quantity of the water I didn't know how much to put. Totally. So it started coming as a a burnt smell. So it was I was scared because I had to prepare it. My mom said that okay, let's eat your made food today. A total disaster and I was like okay, so it was a learning lesson. So கடைசில நீங்க கத்துக்கிட்டீங்களா இல்லையா? Now I know. Yes. So chop the paneer. Also we need to use little cashew paste so we can make this in the meantime. paste பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே, நீங்க paste பண்ணிடுறீங்களா? நான் உங்களுக்கு ginger கட் பண்ணிடுறேன். Instead of the fresh cream we can use even cashew paste for the garnishing. Okay. So இன்னும் richness கொடுக்கும் இல்லையா? ஆமா. We need little bit of water. போதுமா? Okay. So I think we are almost done. 2 whistles. Cook all those over. Then paste also is ready. Ready? So we'll switch it off. Yeah. So tomatoes, onions, garlic ella boil aichu. Ipo na paste panna pora. I'm going to make a paste out of these ingredients for the gravy oda base. Curry. So the paste ready ஆயிடுச்சுனா கிட்டத்தட்ட gravy ready ஆன மாதிரி தான் இல்லையா? Next 15 minutes la gravy நம்ம ரெடி பண்ணலாம். 10-15 minutes la. We're going to let the stew, the stock of the gravy, the stock of the vegetables remain here. நான் இது actually இந்த கறில யூஸ் பண்ண போறேன். So நம்ம gravy பண்ணும்போது அது thin பண்றதுக்காக அந்த கறில நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல flavor கொடுக்கும். Okay. We can actually put some garlic in ginger as I mean கொஞ்சம் ginger ஆட் பண்ணிக்கலாம். Yeah. Okay. Some slices. The paste is over. Okay. It is ready. So நான் கொஞ்சம் இந்த பன்னீர் pieces one slight shallow fry பண்ண போறேன் actually. Okay, so பன்னீரை first போட்டு லைட்டா fry பண்ணி எடுத்து போறீங்க. அதுக்கு அப்புறம் அங்க இருந்து fry பண்ணிட்டு we'll keep it separately. Okay. Then we'll start the gravy ready ஆனதுக்கு அப்புறம் நம்ம போடுறோம். Okay. Okay, so oil லைட்டா சூடா இருக்கு இல்லையா? பன்னீர் போடுறீங்களா? ஆமா. நான் பன்னீர் is getting fried. நான் கொஞ்சம் salt உப்பு ஆட் பண்றேன். சோ இது கூட அந்த பன்னீர் கூடவே கொஞ்சம் salt ஆட் பண்ண போறீங்களா? கொஞ்சம் டேஸ்ட்காக. ஓகே, நம்மளுடைய பன்னீர்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, ஆல்மோஸ்ட் shallow fry முடிஞ்சிச்சு actually. Okay. So we'll take it out. கொஞ்சம் just soaking the oil out. oil and drain பண்ணிட்டு பன்னீர் மட்டும் எடுத்துடலாம். ஆமா. Okay. This is a new spatula that I'm using. So okay. not used to this.
I think by the end of the shoot நீங்க முடியறதுக்குள்ள you will get used to all the ஆமா கடாய் பாத்திரத்துக்குள்ள யூஸ் ஆகும் நினைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ வந்து நீங்க 7 நாட்கள் மூவி பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கடைசி பெஞ்ச் கார்த்திக் என்ற மூவி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஹூ இஸ் யுவர் co-star? So you can tell us about that. யாரு? நாட்கள் இஸ் சக்தி. ஓகே. பி வாசு சார் சன். ஓகே. அப்புறம் இன் கடைசி பெஞ்ச் கார்த்திக் தட்ஸ் பரத். ஓகே. யா. ஸோ அந்த படம் இப்போ it will be released immediately after Diwali. So just waiting. We also have some 2 movies in Telugu that will also release before Diwali. Okay. Yeah. So Diwali is going to be very special. Very special. In the special Diwali. Because I'm here. This is my first cookery show. Lovely. So இந்த வருஷம் Diwali வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாவே இருக்க போகுது கண்டிப்பா. Yeah. So this is almost fried. Ginger light fry ஆயிடுச்சு. ஆமா. Next இந்த paste add பண்ணிடலாமா? Yes. So we should just before putting we should just see if there is no lump form inside. Okay. Smooth தான் இருக்கணும். Otherwise it will kind of So this will take some time. garam masala add பண்ணுமா? Yeah. கொஞ்சம் little garam masala. Okay. Chili powder for the color also. Spice and color. இல்லையா? காரத்துக்கும் அந்த கலருக்காகவும் chili powder add பண்றோம். கண்டிப்பா. Okay. And இன்னொரு கொஞ்சம் salt. We have already added salt while frying the paneer. ஆமா. And a slight taste, a hint of sugar because it is little creamy in texture. So this will kind of caramelize the. ஆமா. அந்த sugar வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கனால கொஞ்சம் caramelize கலரும் கொடுக்கும் அந்த flavor நல்லா இருக்கும். Yes. And ஒரு slight sweetish taste கொடுக்கும் இல்லையா? Sweet. Very light. Yeah. You want to add turmeric also போடணுமா? Turmeric also, a little bit, a pinch of it. போதுமா? Yeah, a little more. Gravy is almost done, as you can see. You getting the smell? ஆமா கிட்டத்தட்ட நல்லா அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா வருது இல்லையா? அந்த raw flavor எல்லாம் போயிட்டு nice garam masala flavor is coming out. Sari. At this stage, we had done cashew paste. Yes, cashew paste. So there is that festivity la, அந்த festival feel இப்பதான் வருது அந்த cashew எல்லாம் ஆட் பண்ணும்போது. Yes. Have a small spoon. Yeah. So we'll keep little for garnishing, and the rest we can. Gravy add பண்ணிடலாம். கொஞ்சம் நம்ம garnishக்காக. அப்போ garnishingக்காக you can even use fresh cream. Fresh cream இல்லனா we can even use the cashew paste. ஆமா. So if you see the color just becomes a little lighter. இன்னும் கொஞ்சம் creamy-ஆ. ஆமா. Okay. பன்னீர் ஆட் பண்ணிடலாமா? Yes. So the paneer will get all the flavors now. Yeah. It's just getting soaked into the curry. ஒரு 5 minutes நம்ம அப்படியே அதை ஸ்டூ பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த பன்னீருக்குள்ள அந்த கிரேவியோட ஃப்ளேவர் அந்த பட்டர் அந்த கேஷ்யூட ரிச்னஸ் எல்லாமே உள்ள போயிடும். Masalas, all the ingredients, yes. It is very required. அந்த பன்னீருக்கு தேவை அந்த ஒரு 5 minutes தேவை இல்லைன்னா எல்லாரும் ரொம்ப பிளாண்டா இருக்கும். ஆமா correct. So 5 minutes விட்டோம்னா தான் அந்த ப்ராப்பர் taste எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் actually. Because this is a magic. இது நிறைய பேருக்கு தெரியாது. பன்னீர் போட்டோனே இறக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இல்ல கொஞ்ச நேரம் இருக்கணும். 5 minutes கொஞ்ச நேரம் ஆமா. Okay, so நம்ம garnish பண்ண டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோ நீங்க இங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற அந்த கொஞ்சம் we have already added it in the paste. ஆமா. இத just look ஆக just for the garnishing and for the platter. I mean for palating it rather. Sprinkle some coriander, fresh coriander. உங்களுக்காக for all of you பன்னீர் பசந்தா. Well,
வெல்கம் பேக். இது 777 பிக்கல்ஸ் வழங்கும் உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் வித் மீ பிரீத்தி. இது ஆயுத பூஜா ஸ்பெஷல். என் கூட இங்கே அங்கனாவும் இருக்காங்க. நம்மளுக்காக ஒரு சூப்பரான டிஷ் பண்ணி காட்டியிருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ அது வந்து சாப்பிட்றதுக்காக வி ஆர் வெயிட்டிங். பட் அதுக்கு முன்னாடி வந்து வி ஹேவ் டு மேக் இட் ஃபுல் மீல் இல்லையா? ஸோ ஒரு அந்த ஃபுல் மீல் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். அது ஆயுத பூஜாங்கிறதுனால அந்த சுண்டல் வந்து வி கான்ட் மிஸ். பூஜை பண்ணும்போது அந்த சுண்டல் இஸ் ஒன் திங் வி கான்ட் மிஸ். ஸோ அதனால வந்து நம்ம ஒரு சுண்டல் ஒன்று பண்ணிடலாம். குயிக்காக ஒரு சுண்டல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண அந்த கிரேவிக்கு நான் ஒரு சூப்பரான ரைஸ் பண்ண போகிறேன். சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நவரத்ன சுண்டல் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9 வெரைட்டியான பயிர் வந்து நம்ம வந்து இந்த சோக் பண்ணிவிட்டு அதை குக் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து ராஜ்மாவே 2 வெரைட்டி இருக்குது. லைக் யோர் ப்ரௌன் ராஜ்மா அண்ட் யோர் ரெட் ராஜ்மா. அதுக்கப்புறம் பட்டாணி பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஒயிட் 2 வெரைட்டி இருக்குது. அண்ட் யோர் சென்னாவில் வந்து யூ ஹாவ் யுவர் ப்ரௌன் சென்னா, க்ரீன் சென்னா அண்ட் நம்மளுடைய ரெகுலர் அந்த காபூலி சென்னாவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அப்புறம் நம்மளுடைய காராமணி அதாவது லோபியா அதுவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீன் கிட்டத்தட்ட 9 வெரைட்டிஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணி சோக் பண்ணி அதை குக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு மேக் நவரத்ன சுண்டல். ஸோ இங்கே பேன் வச்சுட்டேன் நான். ஸோ பேனில் வந்து நம்ம லைட்டாக ஆயில் போட்டுடலாம். ஸோ நல்லா தடுக்கா பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங் கொடுத்து இந்த சுண்டலை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ யா கடுகு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கறி லீஃபும் நம்மளுடைய மிளகா அதாவது காஞ்ச மிளகா குண்டு மிளகா வச்சிருக்கேன் அதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இங்கே வேக வச்சிருக்க இந்த நவதானியம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த சுண்டல்கான நவரத்ன சுண்டல்கான. It is only soaked, chef, or you've also put a little bit of salt also? We've soaked it. அது overnight soak பண்ணிட்டு அதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர்ல ஒரு 2 விசில்ல ஒரு half salt போட்டு குக் பண்ணிக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா சால்ட் வேணும்னா இந்த சீசன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தடுக்கல நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கிறதுக்காக கொஞ்சம் இங்க கோகோனட் அண்ட் ரா மேங்கோ வச்சிருக்கோம். சூப்பர். கொஞ்சம் ரா மேங்கோவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். So நீங்க சொல்லுங்க அங்கனா. I love the way you chop, by the way. Oh, thank you. The slices. Okay. Ginger and mango. Wow. I want to learn this. Interesting. Really? Very interesting. Just practice. Ama. I hope I don't end up cutting my fingers. No, there is a trick actually. நாங்க எங்களுடைய போன ஷோல வந்து இத பத்தி ரிவீல் பண்ணிருந்தோம். அது எப்படி வந்து நம்ம கை கட்டாம கட் பண்றேன்னு சொல்லிட்டு. So when you chop it, we all have the tendency of keeping our fingers like this. Correct. So அப்படி பண்ணா நம்ம finger cut ஆயிடும். So it's very simple. கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் back. I'll show you. So when you hold it like this, so the knife goes to the vegetable. So நம்ம பார்க்காமயே chop பண்ணலாம். உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் chop பண்ணலாம். My God. The finger will not get cut. Anyway, so Angana, I wanted to ask you one thing. Yes. இந்த 7 நாட்கள் மூவில வந்து நீங்க ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் பண்ணிருக்கிறதா நான் வந்து ஐ ரெட் இட் இன் அ பேப்பர். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் யூ. நீங்கள் வரீங்கன்னு சொன்னோன்னே எனக்கு இது மட்டும் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படி வந்து ஹவு டிட் யூ கோப் அப் வித் தட் ஆக்ஷன் சீக்வென்ஸ்? எப்படி போச்சு அந்த ஷூட் எப்படி போச்சு? ஸோ தட் யூ ஹேவ் டு டெல் அஸ். Yeah, action sequence இருக்கே மூவில. ஓகே. ஆனா எனக்கு அந்த action sequence அவ்வளோ not in a very very high level, but கொஞ்சம் safety belt போட்டு we had to do couple of stunts, have to go at a certain feet high and get it drop down. Okay. But என்னன்னா school till high school level வரைக்கும், from the juniors, from the like as in mid school till high school level வரைக்கும் I was an athlete. Okay, so you have the sports background. Yes, I'm a national cadet camps, apro sprinting நிறைய பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் I was the fitness level கொஞ்சம் இருக்கணும். I definitely agree. fitness level கொஞ்சம் இருக்குன்னா கொஞ்சம் ஈஸி ஆயிடும். But fitness is வந்து it's not only body இல்ல, அது mental fitness, strength கொஞ்சம் தேவையில்ல. Obviously it is not just about your arm power. Will power இருக்கணும், mind mental strength இருக்கணும். So it was good fun. I mean, for me, I didn't kind of find it that difficult because I enjoyed it actually. Great. Enjoy பண்ணியாச்சு. So she's not only you have to be actually waiting to see the movie. It's going to be releasing very shortly. So watch out. We all are waiting. Actually, வந்து not just beautiful, also bold என்ற மாதிரி ஒரு super statement. All the girls have to be today's We have to, yeah. So நான் கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணிட்டேன். இங்க லைட்டா நான் கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் கோர்ஸா அரைச்சு வச்சிருக்கோம். Correct. And the raw mango. Okay. Yeah, so in the stage of raw mango. Okay. Hey, actually all girls do. Yeah, they do. I'm sure. In the summer season with a little bit of black salt. Yeah. Oh, it's yum. Okay.
So you're keeping the pressure and the it's in sim. இல்ல நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. சோ நம்ம தடக்க போட்டாச்சு, நம்ம சுண்டல் ஆட் பண்ணியாச்சு. because எல்லாமே குக் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஆமா, okay. So we are done with this dish. So I think very quickly we can move on to the next. Yeah. Super. So நம்மளுடைய சுண்டலும் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. Okay, so you gave us a superb treat of paneer prasanta. நான் ஏற்கனவே சொன்னேன் அதுக்கு அக்கம்பனிமெண்டா நான் ரைஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. Okay. இந்த ரைஸ் பண்றதுக்கான எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நான் ரெடியா வச்சிருக்கேன். Super. So இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒரு சூப்பரான காஜு சனா புலாவ். Kaju? சனா புலாவ். Shana pulao. Yeah. Okay. So அந்த சனா பண்ணதுக்கான மில்க் நான் வச்சிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சனா பண்ணிடலாம். மில்க் நல்லா ஹீட் பண்ணிட்டு நம்ம அதை கொஞ்சம் சிட்ரஸ் ஆசிட் ஏதாவது ஒரு லெமனோ இல்ல வினிகரோ போட்டு நம்ம அதை வந்து we are going to curdle it. அதுக்கப்புறம் இந்த சனா நம்ம எடுக்க போறோம். Okay. Oh, Shana as in North they say chena. Yeah. Okay. You want the lemon? Okay. So இது கொஞ்சம் சூடாகட்டும். Okay. By the time இந்த சனா ஆறதுக்குள்ள நம்ம வந்து கட் பண்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். So I have one onion here. இந்த புலாவுக்கு வந்து நம்ம ஜாஸ்தி ரொம்ப மசாலா அதெல்லாம் போடாம கொஞ்சம் மைல்டா தான் பண்ண போறோம். Okay. So ஒரே ஒரு நம்பர் ஆனியன் இருந்தா போதும், நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். Wow. Wow. So as I said, you don't have to look into it. Whoa, that's more like an action sequence with hands. Oh, In kitchen. actually it is. Whoa. Okay. It's an amazing art. Okay. Yeah. Cooking is an art, இல்லையா? Absolutely. So இதுதான் வந்து பேஸ் அந்த ஆர்ட். Absolutely. ஸோ நம்மளுடைய பியாஸ் வந்து அனியன்ஸ் இங்கே ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி, நம்ம கொரியாண்டர் அண்ட் மின்ட் இது எல்லாமே நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். Okay. How many? Okay. Maybe 2, just that should be enough. Because இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம ரொம்ப ஸ்பைசியாக மசாலாலாம் இல்லாமல் ஒரு ஒரு ஜீரா புலாவ் எப்படி மைல்டாக இருக்குமோ அதே மாதிரி பண்ணாக்கா உங்களுடைய கறிக்கு க்ரீன் சில்லி லைட்டாக ஸ்லிட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மின்ட் அண்ட் கொரியாண்டரையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். Mint and coriander. Yeah. Okay. நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். Right. ஸோ அதுக்குள்ள இங்கே நம்ம மில்க்கும் நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. ஐ திங்க் வி வில் ஆட் த லெமன் இல்லையா? ஓகே, ஸோ மில்க் வந்து நல்லா ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஆமா. Become like yeah. உங்களுடைய சனா வந்து இங்க இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்ப்ளிட். 2 minutes நம்ம அதை விட்டுடலாம். Okay. Till it's perfectly fine. Right. அதுக்குள்ள நம்மளுடைய கொரியாண்டர் அண்ட் மின்ட் வந்து இங்க நம்ம சாப் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மிக்சர் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். Okay. Strainer? Yeah. ஸோ இது அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகட்டும். அதுக்குள்ள வந்து நம்மளுடைய பேசிக் புலாவுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். Okay. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு I've taken a quantity. அந்த குவான்டிட்டி வந்து நான் கொஞ்சம் சோக் பண்ணிருக்கேன். ஒரு 5-10 minutes தான் ஆகுது. சரி, ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணி அந்த பாஸ்மதி ரைஸ்னால ஒரு 10 minutes சோக் பண்ணாலே போதும். ஸோ ஒரு நல்ல பேன் வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த குக்கர்லேயே வந்து இந்த ரைஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட போகிறேன். ஸோ அதே பேன் வச்சு நம்ம அதுலேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம், சாட்டே பண்ண போகிறோம். Okay. இந்த பேன் லைட்டாக சூடாகட்டும். ஸோ பேன் சூடாகிறதுக்குள்ள எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிட்பிட் வந்து காற்று வழியாக வந்துச்சு. ஸோ அது வந்து நான் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்க போறேன் இன்னைக்கு. ஸோ ஐ ஹர்ட் காத்து வழி. ஆமா, காத்து வழியில வந்துச்சு. Okay. ஸோ நீங்க வந்து யூ கோயிங் டு நெக்ஸ்ட் வந்து ஹாலிவுட் போறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஐ டூயிங் இங்கிலீஷ் மூவி? ஐ யூ கமிட்டட் டு டூ இங்கிலீஷ் மூவி? Am I supposed to reveal it? Okay, so that this probably is the first show. For my first time actually on the media and reveal பண்ண போறேன். I'm doing a bilingual, that's Hindi English. Oh wow, movie. Yeah, this is super awesome actually. Thank you. Very nice. Hearty congratulations for you. இன்னும் நிறைய successful movies நீங்க பண்ணனும்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இல்லையா அது actually. So some of our people are moving so much
as well. Yeah. And it's yummy. Yeah. So you've been a supermodel in your very young age. In your school days, you're a supermodel இருந்தீங்க. So கண்டிப்பா வந்து ஒரு ramp walk இல்லாம வந்து we should not close this session நினைக்கிறேன். We're going to be eating. Why ramp walk? So once we finish off the ramp walk, then we will have the tasting. Okay. So in the tasting, அப்புறம் ஒரு சூப்பரான ramp walk with this beautiful lady. இதெல்லாம் பார்க்கிறதுக்கு please you come back after a very short And break. she's going to be walking along with me. Oh yeah, really? Yeah. Okay. So please you come back for this all fun and crazy time. In a குட்டி break போயிட்டு வந்துருங்க. இது 777 pickles வழங்கும் உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் வித் பிரீத்தி. இது ஸ்பெஷல் ஆயுத பூஜா ஷோ. Okay. Should I serve you? கொஞ்சம். Yeah, I am also waiting. அந்த dessert வந்து it's a must எனக்கு தெரிஞ்சு. எனக்கும் வந்து மீல்ல வந்து கண்டிப்பா கொஞ்சம் dessert வேணும். Because fruits ஆது இருக்கணும் எனக்கு. But today we have extra special dessert. Yes. Something really, really extra special. Yeah. I was waiting for this. Okay. So இது டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து I have a request. Okay. நீங்க வந்து நீங்க சொல்லிடுங்க அந்த டெசர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. அதுக்கு அப்புறமா நான் அந்த ரிக்வெஸ்ட் நான் கேக்குறேன். Okay. The rose petal, the rose water, the rose syrup, the green apple and the nuts and the raisins. Amazing. Now it's time for the ramp. எல்லாம் பண்ணுமா ramp music நீங்க எல்லாமே கெத்த வச்சிருக்கீங்களா நீங்க எல்லாமே பண்றதுனால நாங்களும் எல்லாத்தையும் thank god you didn't tell ballet dance. I can do that. I can do that also. No. Okay, but a ramp. Okay. Okay. Yeah. So we'll go. Okay. Please. Yes, No, I'm not a model. No, I can do that. I can't walk ramp. Yes. No. Yes. No, just because you cook, you're making me walk the ramp, is it? Wow, so we finally did it. You were cooking and I had to walk the ramp. Yes. We did it. Okay. Multitasking. Thank you. Anyway, it was so funny and crazy moment in the I really enjoyed. Yeah, in the festival நாள் முழுக்க நம்ம ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். And ஒரு லவ்லியான ஒரு டிஷ் நீங்க எங்களுக்காக குக் பண்ணி கொடுத்தீங்க. It was so yummy and tasty. Seriously, it was so close to the professional. உண்மையா சொல்லணும்னா நீங்க செட்டில் இருக்க எல்லாரும் அதை உடனே அதை காலியா பண்ணிட்டாங்க. So it was so nice and இன்னும் நீங்க வந்து உங்களுடைய கெரியர்ல வந்து இன்னும் மேலும் மேலும் வளரணும். இன்னும் நிறைய ஹாலிவுட் மூவிஸ்ல நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுடைய எல்லா சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். So this one whole festival day was so superb with you, Angana. Thanks a lot for coming over and making our festival so festive and special. Thank you so much. So இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய வித்தியாசமான டிஷ்ஷஸ், இன்னும் நிறைய ஃபனியான கிரேசி மூமெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நம்ம வரக்கூடிய எபிசோட்ஸ்ல. இதே மாதிரி வேற ஒரு எபிசோட் நான் உங்களை சந்திக்கிறேன். இது 777 pickles வழங்கும் உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் வித் மீ பிரீத்தி. இது ஆயுத பூஜா ஸ்பெஷல் ஷோ. Thank you so much. வணக்கம்.